கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் வேத வாக்கியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது, கர்த்தரை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்ம நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவார். நீங்கள் பயந்து இருக்கீங்களா? போராட்டத்தில் இருக்கிறீங்களா? எப்படி நடக்க போகுதுன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. வேத வசனத்தை மாத்திரம் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் வசனமும் ஜெபமும் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எந்த நிமிஷத்துலையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு சமாதானத்தை தருகிற தேவன். ஏன்னா அவங்க வேத வசனத்தெல்லாம் இப்படி சொன்னாங்களேன்னு சொல்லி ஆராய்ந்து கொண்டு இருந்தாங்க. கொண்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் கலங்கி பயந்து அப்படி சொல்ல. அப்போ ஒரு பயம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதா? பயப்படாதீங்க. மரணத்தை ஜெயித்த உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். பிசாசை ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த காரியமும் நம்மை தொடுவதில்லை, தேவன் அனுமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, உலகத்தை ஜெயித்தவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஜெய கிறிஸ்து. அவர் சொல்லுவார் சமாதானம்னு சொல்லுவார். இந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க முழு குடும்பத்தையும் பாதுகாக்கும். ஒரு மனுஷனுக்கு சமாதானம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதான் சமாதான காரணர், சமாதான பிரபு என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஜெபிப்போமா? பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம். வியாதியை கண்டு பயந்திருக்கலாம், கடனை கண்டு பயந்திருக்கலாம், எதிர்காலத்தை கண்டு பயந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறேன், சமாதானத்தோடு நடத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளில் நாங்கள் எந்த பாவமும் செய்து விடாதபடி கர்த்தர் எங்களை வேலையடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.